இப்போ விஜய் கூட இருக்கவன் நான் உண்மையாக உழைக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அதே போல் கடவுள் ஒருத்தனை கெடுக்கன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுவாங்க, மூளையை குழப்பிடுவார்னு சொல்லுவாங்க. நான் விஜய் ரசிகர்களுக்கு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் நல்லா வரணும் சார். தான் மட்டும்தான் நல்லா இருந்தாங்கிறது முக்கியம் இல்லை. இந்த கரூர் சம்பத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. புலி படத்தில் ஒரு ரைடு வரும், ரிலீஸுக்கு முந்த நாள் ரைடு வரும். அது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நினைக்கிறேன். பொலிட்டிக்கலில் கூட இருந்தவங்களே பண்ணுது. ரொம்ப நான் அவரை நேசிக்கிறேன், அவரை இது பண்ணுறேன். எனக்கு ஒரு மன்னிப்பு தரக்கூடாதா? ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருந்தா அவரை ட்ரிகர் பண்ணிடலாம். அதெல்லாம் ஈஸி சார். அப்பாவே சந்திக்கூடாமல் அவங்க அப்பாவுக்கு மேலே கேஸ் போட வச்சவனும் அந்த ஆது அர்ஜுனா மாதிரி உள்ளவங்களுக்கு வரும்போது எனக்கு ஒரு நல்ல கதை ஞாபகம் வருது. நிறைய நல்லது நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கண்டிப்பாக கடி வாங்கி தான் ஆகணும். தேளிட்டு கடி வாங்கின மாதிரி இந்த கதையை புரிஞ்சுக்கணும்னா எல்லாருமே விஜய் மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். விபச்சாரிகள்கிட்ட போகும்போது முதல்ல ஆரம்பத்தில் பளபளன்னு இருக்கும் சார், அது சுகத்தை தான் தரும். போக தான் அது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தை தரும், எய்ட்ஸ் தரும், உன் வாழ்க்கையை கெடுக்கும், குடும்பத்தை சிதைக்கும், எல்லாமே அதுதான். அதே மாதிரி தான் இது. சோசியல் மீடியாவில் பேசுகிறான், ஜெகதீஷ் பழனிசாமி யாருன்னு சொல்கிறான், ரஷியானது யாருன்னு சொல்கிறான், அர்ஜுனா யாருன்னு சொல்கிறான், ஆதவ அர்ஜுனா. அப்போ அதுக்கப்புறமா அது அலர்ட் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய. பிடி செல்வகுமார் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரோட மைண்டுக்குமே ஞாபகம் வருது தளபதி விஜய், அப்போ இளைய தளபதி விஜய். ஸோ அந்த ஜேர்னி எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த ஒரு 27 வருஷமாக அவர் அப்போவே எல்லாருமே வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜயா அஜித் அப்படின்னு வரும்போது விஜய்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இத்தனை ஆண்டு காலமாக போராடி இருக்காரு அப்படின்னா எல்லாருமே உங்களை தான் கை காட்டுவாங்க. அந்த ஒரு ஜர்னி எப்படி பார்க்குறீங்க சார்? எது செய்தாலும் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் சார். மற்றவங்க யார் என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கேள்வி கிடையாது. இப்போ விஜய் கூட இருக்கவன் நான் உண்மையாக உழைக்கிறது அவனுக்கு பிடிக்காது. இப்போ விஜய் கூட 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார், நம்ம விசுவாசமாக அவருக்காக உழைக்கிறது பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிடிக்காது. இவர் எப்படி முன்னுக்காரு? ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அவங்க அப்பாவை என்ன வேலைக்கு வச்சுருக்காரு, அவரு கடைசி வரை விசுவாசமாக இருக்கணும். விஜய்க்கு என்ன மேனேஜராக பிஆர்ஓ போட்டிருக்காரு, அந்த வேலையை நான் கரெக்டாக பண்ணி அவர் நல்ல இடத்துக்கு வரணும். அதுக்காக என்ன, நான் வீடு என் குடும்பம் எல்லாமே தியாகம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்கள் சார். டெடிக்கேஷன், அதுக்காக உயிரை கொடுக்கணும். அந்த மாதிரி தான் அவருக்கு. நம்ம அவருக்கு ஒன்றுன்னா நம்ம தாங்கிக்கிட மாட்டோம். அவரை பற்றி யாராவது எழுதுனா உடனே ஆஃபீஸ் போயிடுவேன். அவங்க அப்பாவே பல மேடையில் சொல்லியிருக்காங்க, அவர் இருக்கிறதோட எங்கள் குடும்பம் பொக்கிஷம் மாதிரி அமைதியாக இருந்தது, எல்லா இதையும் அவர் தாங்கிக்கிடுவார். ஒரு பிரச்சனைனா அவர் போய் நிற்பார், ஒரு படத்தில் பிரச்சனைனா அவர் போய் நிற்பார், ஒரு படம் வெளியீட்டில் ஏகப்பட்ட சிக்கலாக இருக்கும், ஒரு ப்ரொடியூசருக்கோ ஏதோ டைரக்டர்களுக்கோ இல்லை ஒரு ப்ரொடியூசருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ பிரச்சனைனா பிடி செல்வகுமாரை பார்த்துக்கிடுவார். நம்பி என்ன விட்டுட்டு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, செல்வகுமார் பார்த்துக்கிடுவாருங்க. அவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். காலச்சக்கரங்கள் போகும்போது சார் இன்னைக்கு வியாபாரம் பெரிய இடத்துக்கு போயிட்டார். யார் வேணாலும் கண்கொத்தி பாம்பு பருந்து மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. எவன் உள்ளே வருவான், எவன் இப்படி. அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன இடைவெளி வந்தோன்னா பருந்துகள் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் சார். கொத்த எந்த எப்போ தாய்ப்பறவை கொஞ்சம் அது அந்த தாய்ப்பறவைக்கு கவனம் கொஞ்சம் செதறிட்டாலே அந்த குஞ்சுகளை அடித்து தூக்கிட்டு போகிற மாதிரி இன்றைக்கி அப்படிப்பட்ட உலகம் சார். கொஞ்சம் தவறுனாரு அதுக்குள்ளே உள்ள 2-3 எல்லாமே கொஞ்சம் தவறானவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. தவறானவங்க வரும்போது உங்களுக்கு தெரியுமில்ல, வழி நடத்தல் பார்க்க அவர் பெரியகிறார். அவர் வந்து தப்பு கிடையாது, விஜய் தப்பு கிடையாது, உள்ளே நுழைஞ்சாச்சு சார். நல்லவங்க எப்போவுமே கடவுள் ஒன்றும் செய்வார் சார். ஒருத்தனை கெட வைக்கணும்னு நினச்சாலும் யாரையும் தடுக்க முடியாது, ஒருத்தனை நல்லா உயர்த்தணும்னு நினச்சாலும் யாரும் தடுக்க முடியாது. அதே போல் கடவுள் ஒருத்தனை கெடுக்கணும்னு நினச்சிட்டா என்ன பண்ணுவார், மூளையை குழப்பிடுவார்னு சொல்லுவாங்க. நான் விஜய் இது பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். பொதுவாக ஒரு மனிதனை கெடுக்கணும் அப்படின்னு அவர் கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா மூளையை குழப்பிடுவார். இப்போ மூளையை குழப்பினார்னா நல்லவன் அவ்வளோ கெட்டவன் மாதிரி தெரியும். எங்கள் அப்பாவை கெட்டவர், பிடி செல்வகுமார் கெட்டவர், அவராக கெட்டவர் போலே தெரியும். அப்படி எவங்கெல்லாம் பொறுக்கிகளும் எவங்கெல்லாம் திருடணும் அவங்கெல்லாம் நல்ல ஆளாக இருக்கார், இவர் நல்ல மனுஷனாக இருக்கார், அவங்கெல்லாம் கெட்டவங்கெல்லாம் நல்லவன் மாதிரி தெரியும். இது இயற்கை, இது பல இடங்களில் நடக்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரம், பெரிய பெரிய கம்பெனி சரிவுகளுக்கெல்லாம் இதான் காரணம். நல்லவங்கெல்லாம் வெளியே போயிடுவான், கெட்டவன் உள்ளே வந்துடுவான். கெட்டவன் வந்தால் என்ன செய்வான், இவனை எப்படி போடலாம், சுயநலம், இப்போ எப்படி நம்ம போட்டு இதில் நம்ம எப்படி அபகரிச்சிக்கலாம், இவர் சொத்தை எப்படி ஆட்டை போடலாம், இவர் சொத்தை அந்த இடத்துக்கு போகலாம், ஆமாம் இந்த சொத்தைகள்லாம் விற்று எப்படி பணம் எடுக்கலாம், அந்த புகழுக்கு வர முடியாது. விஜய் மாதிரி நடிகனாக முடியாது. ஆனால் அந்த பணத்தை அந்த புகழை வியாபாரம் பண்ணலாம் இல்லையா, சூதாட்டம் பண்ணலாம் இல்லையா. இப்போ நல்ல ஒரு இடத்துக்கு அந்த விஜய்ங்கிற ஒரு குதிரை, அந்த குதிரை நல்லா வரணும்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமான குதிரையை நாங்கள் வளர்த்து அப்படி ஸ்டேஜில் விட்டுட்டோம். நம்ம விட்டாச்சு. அவர் சந்திரசேகர் சார், நாங்கள் மிக ஆரோக்கியமான குதிரையாக, தரமான குதிரையாக நாங்கள் வந்து அதை பயிற்சி பண்ணி அழகாக பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த குதிரையை வச்சு வியாபாரம் பண்ணலாம் இல்லையா, சூதாட்டம் பண்ணலாம் இல்லையா. இந்த சூதாட்டக்காரர்கள் வந்து இதில் தான் நமக்கு
எல்லாருக்குமே நம்ம வளர்த்த ஒரு குதிரை, நம்ம அது ஆரோக்கியமாக இன்னும் பாயணும், அப்படி உலகம் பூரா பாஞ்சு சிகரத்துக்கு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு அலெக்சாண்டரின் குதிரைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு குதிரையாக இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கால சூழல் எப்படி போகுதுன்னு தெரியல. அது இந்த ஒரு கெட்ட சக்திகள் மாதிரி அவருக்கு ஒரு அசுத்த ஆவிகள் உள்ள நுழைஞ்சிருக்குது. அந்த அசுத்த ஆவிகள்லாம் சீக்கிரத்தில் வெளியே போனால் விஜய் என்றைக்கும் பெரிய ஆளாக தான் இருப்பார். அவரை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவர் கூட இருந்ததை வச்சு நான் அவர்கிட்ட இருந்து இது பண்ணேன். இன்றைக்கும் விஜய் நல்லா இருக்கணுங்கிறக்காக இதையும் சொல்கிறேன். எனக்கு பயம்ங்கிறது எதுவுமே கிடையாது சார். ஏன்னா நான் உண்மையிலே உழைக்கிறவன். இன்றைக்கெல்லாம் நான் கூட இருந்தவன் எதனா ஒருத்தர் கூட வேலை பார்த்துறவன் வெளியே போயிட்டான் செய்துட்டான்னா அவன் அப்போ வாழ்க்கையே முடிஞ்சுதும்பாங்க. ஏன்னா அடுத்த கட்டம் போக விட மாட்டாங்க. அடுத்த கட்டம் ஐயோ அவர் இதை தப்பு பண்ணிப்பார், அது பண்ணிப்பார், ஒவ்வொருத்தரையாக எதையாவது சொல்லி குறை சொல்லி அவங்கள நடுரோட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. உச்சத்தில் இருக்கவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க சார், கீழே இருக்கவன. அதனால் நம்ம அதையே மீறி சவால்களெல்லாம் மீறி வாரோம்னா நம்ம உண்மைத்தன்மை ஹார்ட்டில் இருந்து சொல்கிறோம். அவர் உண்மையிலே நல்லா இருக்கணும். அதுக்காக யாரோ கெட்ட இது பண்ணுறதை நாங்கள் தாங்கிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒரு கெட்ட வரதான் நம்மளும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்களும் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவோம். விஜய் அவர்கள் கூட வந்து இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் விஜய் அவர்கள் வந்து வெளியே பார்த்துருக்கோம், அவர் பேசினதை கேட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் இந்த மெர்சல் ஆடியோ லான்ச் வரைக்கும் அவர் மேடைகளில் பேசுகிறதாகட்டும் ரொம்பவே அமைதியாக இருப்பார், பெருசாக பேச மாட்டார். ஆனால் கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக அவர் பேசுறது இருக்குல்ல, முக்கியமாக மேடையில் ஏறி பேசுறது இருக்குல்ல, அதில் அவ்வளோ ஒரு வீரியம் இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக அரசியல் நிறைய பேசுவார். ஸோ நீங்கள் இருந்த டைமில் அவருக்கு அப்போவே அந்த அரசியல் ஆசை இருந்ததா, இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஏன்னா உங்களுக்கும் அந்த அரசியல் இதெல்லாம் இருக்குது, அதனால் கேட்குறேன் சார், அப்போவே அவருக்கு அரசியல் வரணும் அப்படின்னு இருந்ததா? இல்லை, அரசியல் வரணுங்கிறத விட ஒரு சமூக அக்கறை இருக்கணுங்கிறது முக்கியம் சார். ஒரு நடிகனுக்கு அவர் பெரிய பெரிய பாப்புலர் ஆகலாம், அவனை நம்பி நிறைய ரசிகர்கள் எல்லா இடமும் இருக்கும்போது அந்த ரசிகர்களுக்கு நல்வழிப்படுத்தணும். அந்த ரசிகர்களுக்கு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் நல்லா வரணும் சார். தான் மட்டும்தான் நல்லா இருந்தாங்கிறது முக்கியம் இல்லை சார். அதுக்கு தான் நான் பல முறை சொல்கிறது. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ரசிகர்கள்லாம் ஒன்லி வந்து சண்டை போட்டுட்டு அவங்க கூட்டமாக கூடிட்டு அண்ணன் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்கன்ட்டு போகிற கிடையாது. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது சார். அந்த குடும்பம் நல்லா இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? அந்த ஒருத்தன் பையன் இருந்தாங்கன்னா அவனுக்கு குழந்தை பிறந்தா அந்த பையன் நல்லா படிக்கணுமா, படிக்க வேண்டாமா? நீ வந்து எப்போ பார்த்தாலும் வண்டி எடுத்துகிட்டு வா, அதை பொண்ணு அதை ஒட்டு, இதை ஒட்டு, பேனர் வை அப்படிங்கிறதுல போகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அவங்களும் வளரணும், அவங்களுக்கும் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியணும். இப்போ நிறைய பேர் கிரிட்டிஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம இப்போ சொல்கிறாங்க, யார் அவங்க பொது தளத்துங்களை தப்பாக பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, பேச தெரியல, சண்டை போடுறாங்க. அது வரக்கூடாது. நம்ம ஒரு தனி அதுக்காக வந்திருக்கோம். நான் என்ன கேட்குறேன்னா, எல்லோரும் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கோம், பிறரை கிண்டல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், இல்லை பிறரை அசிங்கமாக பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருக்கிட்டையும் நல்ல வாழ்க்கையை நல்லா நடத்தணும், வாழ்க்கையை அனுபவிக்கிறது, நல்லா உழைக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். நம்மளால் பிறருக்கு ஒரு ஆளுக்கு கூட தொந்தரவு வரக்கூடாதுங்கிறத நம்மளுடைய ஃபேன்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போவுமே அவர் கூட இருக்கும்போது அவராக தான் விரும்புகிறாரு, அவராக அதை தான் விரும்பினார். என்னுடைய சிந்தனை நீங்கள் கலப்பை மக்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் அதை வச்சு தான் நான் பயணப்பட்டுருக்கேன். என்னால் ஒரு துரும்புக்கு கூட ஒரு துரோகம் நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார். புலி படம் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு ஆயிடுச்சு. 2015 வந்தது, இப்போ 2025 இருக்கும். இருந்தாலும் இன்னும் புலி படத்தை பற்றி அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களாகட்டும், இப்போது ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கேமராமேனான நட்டி இருக்காங்களே, அவங்கக்கிட்ட கேட்டிருப்பாங்க, சார் புலி படத்தோட ஃபெயிலியருக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ட்டு. அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது ஒரு பெரிய பேன் இந்தியா படமாக வந்து கொண்டு போயிட்டாங்க, ஆனால் இது குழந்தைகளுக்கான படம், ஸோ இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாமல் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷனால தான் அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லியிருக்காரு. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் சொன்னது உண்மைதான், அதாவது உண்மைதான். ஆனால் அதில் என்னென்னா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது ஒரு விஜய்க்கு என்ன ஒரு மாஸ்க் ஹீரோ சார், அந்த மாஸ்க் ஹீரோவுக்கு எல்லாமே தேவைப்படுது. ஒரு மாஸ்க் ஹீரோனா பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆகிட்டார். அவர்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்த்துட்டு வருவாங்க இல்லையா? இப்போ குழந்தைகள் படத்தை கூட இப்போ ராஜா சின்ன ரோஜானே ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதுவும் குழந்தைகளுக்குள்ள படம் தானே, ஏன் அதில் கமர்ஷியல்லாம் வைக்கிறாங்க? நான் கேட்குற பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். ராஜா சின்ன ரோஜாவும் ரஜினி நடித்த படம் குழந்தைகளுக்கான படம் தான். அந்த குழந்தைகளுக்கான படத்துலையும் எல்லா கமர்ஷியலும் இருக்கும். கமர்ஷியலுங்கிறது பெரிய ஹீரோ, பெரிய வியாபாரங்கள் சார். அந்த வியாபாரத்துக்கு வந்து கமர்ஷியல் கண்டிப்பாக தேவை. அதை வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள யாரும் போய் டைரக்ட் பண்ண முடியாது. எல்லாருக்கும் பிடிக்கணுங்களா ஒரு படம்? குழந்தைகள் மட்டும் பிடிச்சா ஒரு படம் ஓடிடுமா? அது ஒரு சின்ன பட்ஜெட் படமாக எல்லாம் இருக்கணும். குழந்தைகளுக்கு மட்டும்தான் பிடிக்கணும்னு இருந்தால் அந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் சார் இருக்கணும். நீ எல்லா மக்களுக்கும் பிடிச்சதான் நீ ஒரு பெரிய ஹீரோ படமாக ஆகும். அது அந்த கருத்தை நம்ம ரொம்ப ஏற்றுக்க முடியாது. இன்னும் நல்லா பெட்டராக எடுத்துருக்கலாம். இன்னும் நல்ல ஃபைட்டை நான் ஏன் ஸ்ட்ராங்காக எடுத்தால் குழந்தைகள் ரசிக்க மாட்டாங்களா?
குழந்தைகளுக்குள்ளதும் இருக்கட்டும், அந்த ஃபைட்டும் நல்லா இருக்கட்டும், அப்போ எல்லாரும் ரசிப்பாங்க இல்லையா? கமர்ஷியல்னால் நல்ல நல்ல காஸ்டியூம், நல்ல இது எல்லாமே நல்ல அழகாக இருக்குது. இல்லை என்ன தப்பு இருக்குது? தப்புன்னா நான் டைரக்ட் பண்ண முடியாது, நான் முடிவு பண்ண முடியாது. அந்த படத்தை இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம். ஏன் பாகுபலி எல்லா மக்களும் பார்த்தாங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்கள வர பிடிக்கிற மாதிரி தான் படம் எடுக்கணும் சார். அதுதான் பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். குழந்தைகளுக்கு மட்டும் படம் எடுக்கணும், சுட்டி குழந்தை அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஸ்டைலில் தான் படம் எடுக்கணும். அது விஜய் சார் எதுக்கு நடிக்கணும் அதில்? அவர் ஜனரஞ்ச ஹீரோ, எல்லாருக்கும் பிடிக்கணும் அவர். அதுக்கு தான் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு. ஓகே சார். அதனால் அதில் அவர் சொல்கிற அந்த கருத்துக்களை நம்ம ஏற்றுக்க முடியாது. அண்ட் நீங்களுமே இந்த 10 வருஷம் கழிச்சு தான் பெருசாக ஓப்பன் அப் ஆகி ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பீங்க, புலி படத்துக்கு என்னதான் ஆச்சு, எப்படி இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன், எப்படி அந்த படம் ரெடி ஆச்சு, வெளியே போகும்போது அந்த படம் என்னவா போச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரிலீஸ் வரைக்கும் தியேட்டரில் கூட என்ன ரிவ்யூ இருந்தது என்ன அப்படின்றத ஒரு ஸ்டேஜில் இப்போ ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க. எதனால் சார் இந்த 10 ஆண்டு காலமாக ஒரு அமைதி இருந்தது, அதுக்கப்புறம் இதை பற்றி இப்போ நீங்கள் வெளி இடத்துல பேசுறது எதனால் இருந்துருச்சுக்காமா? சார் இது வேணனி பேசுகிறேன் சார். ஒரு கேள்விகள் கேட்கும்போது நம்ம பதில் சொல்கிற இடத்துல இருக்கோம். விஜய்க்கும் உங்களுக்கு ஏன் இன்னும் எங்கே போனீங்கன்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லணும்? புலி படத்தில் ஒரு ரைடு வருது. கரெக்ட் சார். ஒரு படம் எடுக்கிறோம் சார். எந்த படத்துக்குமே உலகத்திலே ஒரு படத்துக்கு இப்போ ரிலீஸுக்கு முந்தின நாள் ரைடு வராது சார். ஒன்றிலே ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வரும், இல்லை படம் ரிலீஸ் ஆன பிறகு வரும். ஏன்னா அது என்ன கணக்கு வழக்குன்னு அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும். ஆனால் ரிலீஸுக்கு முந்தின நாள் ரைடு வருது. அது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நினைக்கிறீங்களா? பொலிட்டிக்கலில் கூட இருந்தவங்களே பண்ணது. நான் இன்னைக்கு தான் அந்த உண்மை இன்னொரு டிவிக்கும் சொல்லியிருக்கேன். கூட இருந்தவங்களே பிடி செல்வகுமார் எதுக்கு வளரணும்? அவர் ஒரு பிஆர்ஓ இந்த அளவுக்கு பேர் வாங்கிட்டாருன்னா நாளைக்கு இன்னும் பெருசாகிடுவார். ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி எடுத்திருக்காரு, பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாரு, ஒரு பேர் இருக்குது சார். ரிலீஸுக்கு முன்னாலே பேர் ஆகிடுச்சு. ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாலே கூப்பிட்டு விஜய் சார் ஏன்னா ப்ரௌட் ஆஃப் யூ, ஃபஸ்ட்டு என் படம் பேன் இண்டியா படம் ஹிந்தி தெலுங்கு எல்லாத்துக்கும் போகுதுன்னு சொல்லி என்ன பாராட்டுறாரு சார். விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம ஒன்று நினைப்போம், கடவுள் ஒன்று நினைப்போம், இல்லை விதி ஒன்று நினைக்கிறேன். அந்த விதியின் விளையாட்டில் நான் சிக்கிக்கிட்டேங்கிறது தான் உண்மை சார். 27 ஆண்டுகளுடைய உழைப்பு ஒரு ஏதோ ஒரு காரணங்கள் மூலமாக, ஒரு சதித்திட்டக்காரர்கள் மூலமாக, ஒரு அதை என்ன சொல்கிறது, ஒரு சூழ்ச்சியின் காரணமாக மாட்டுவோம் இல்லையா? வெற்றி தோல்வி எல்லாருக்கும் தானே சார் வரும். நம்ம கூட இருந்தவங்களே போட்டு விட்டு அவங்களே சொல்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் ரைட்டில் வந்தவங்களே உங்கள் கூட இருக்கிறவங்க தான் நிறைய கம்ப்ளைண்ட் எழுதி எங்களுக்கு பெட்டிஷன் போட்டிருக்காங்க சார். அங்கே இப்படி மீன்ஸ் விஜய் சார் கூடயும் உங்கள் சார் கூடயும் இருந்தாங்க. அதுதான் சார், நான் அந்த இடத்துலேருந்து இவரை எப்படி வெளியே போக்கணும், இப்படிலாம் ரைடு அந்த படம் பிரச்சனையாகி இப்படி இடையில சிக்கல் ஆகும்போது தானே போட்டு விட்டு எல்லாரும் நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்க முடியும். எனக்கு அவருக்கு தகராறே கிடையாது சார், இன்னைக்கு வரை கிடையாது. ஒரு இடைவெளியை உருவாக்க முடியும் இல்லையா? ஒரு வாரம் பேச முடியாது, ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரைடுனால பார்க்க முடியாது. அவ்வளோ சிக்கல்லையும் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சந்திக்க முடியாமல் பேச முடியாமல் போகும்போது அதை அவங்களுக்கு சாதகமாக மாற்றுறாங்க. ஏன்னா அந்த இடம் நம்ம இருந்தால் அந்த அவங்க அப்பா கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டாரு. அப்போ அப்பா இல்லாத இடத்த இப்போ நம்ம எப்படி அபகரிக்கலான்னு ஒரு திட்டம் போடுறாங்க சார். இது பெரிய சூழ்ச்சி சார். அவங்க இன்னும் இருக்காங்க, விஜய் சார் இன்னும் இருக்கான். அதில் 2 பேர் போயிட்டான், ஒருத்தன் செத்துட்டான். இருப்பு எப்படி சார் உயிரோடு இருப்பான்? துரோகம் பண்ணுறோம் எப்படி உயிரோடு இருப்பான்? நம்மலாம் உண்மையாக உழைச்சி வந்தோம். அந்த நம்ம சாபமே விடாது சார். நம்ம எவனுங்க சாபம் போடலை, எவ்வளோ பெரிய வேதனை இருக்கும் இன்னைக்கு. அவர் கஷ்டப்படுற காலத்துலலாம் உழைச்சி சார். இன்னைக்கு வேணால் மறைச்சிக்கலாம், அவர் வந்துட்டார், அவர் அப்படி இப்படி உச்சம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வரலாம் சார். ஆனால் யார் ஒருத்தர் தூக்கி வளர்த்த ஒரு தாய், தூக்கி வளர்த்த தந்தை, நமக்காக உதவி பண்ணுவாங்க, நம்ம கூட இருந்த நல்ல பண்பாளர்கள், நம்ம வளர்றதுக்கு உதவி பண்ணுங்க, யாருமே மறக்கக்கூடாது சார். அதான் நம்ம கல்ச்சர் நமக்கு கற்று தந்தது. அதை நீ மறைச்சி அதை பொய் சொல்லி துரோகங்கள் பண்ணி யாரெல்லாம் அப்படி போட்டு கொடுங்க, நீங்களும் உருப்பட மாட்டீங்க. எப்போ வேணாலும் நீ அவமானப்பட்டு சதி திட்டங்கள் வெளியே நீ அவமானப்பட்டு தான் எல்லாம் வெளியே போகணும். திட்டமிட்ட சதி சார் அது. இன்னைக்கு வர சொல்கிறேன் சார். சரி, ஒரு படம் ஓடலை, ஒரு படம் ஏதோ இன்கம் டேக்ஸ் ரைடு பிரச்சனையில் வந்துட்டு அதனால் ஒருத்தன் எதிரி ஆகிடுவானா? யாருக்கு சார் தோல்வி வராது? கரெக்ட் சார். அதுக்கப்புறம் வாழ்க்கையை சந்திக்கவே முடியாத அளவுக்கு ஒரு நீங்கள் இப்போ ஒரு எவ்வளோ பெரிய சூழ்ச்சியை திட்டம் திட்டி பண்ணியிருப்பீங்களா? அப்போ இதுக்கு பேர் என்ன? அதனால தான் இப்போ வரும்போது நான் வாய்ப்பை சொல்லிட்டு போனேன்ல, பிடி செல்வகுமார் இருந்தார், எப்படி போனார், என்ன என்னன்னு தெரியணும்ல. கரெக்டாக சார். அதனால தான் அந்த மாதிரி நம்ம அதுக்கு பிறகு நமக்கு அந்த என்ன காரணம்னு கூட சொல்லலை. எனக்கு தெரியும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரைடெலாம் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் உங்கள் கூட இருந்தவங்க தான் சார் இதை தூண்டி விட்டதே அப்படிங்கிறாங்க. இதை விஜய்கிட்ட நான் சொல்லக்கூட முடியல. இப்போ இது மூலமாக தான் ஒவ்வொரு இடமும் அவருக்கு தெரியட்டும், உங்க கூட இருக்கவங்களாம் தப்பானவங்கன்னுட்டு. விஜய் சார் படம் ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி உங்களை கூப்பிட்டு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூண்ணே, என் படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்துங்கன்ற
அப்போது அவர் படம் பார்த்தாரா? ஃபைனல் அவுட்புட் படம் என்னவா வந்திருக்குன்னு பார்த்தாரா? அது பார்க்கலைன்னு எனக்கு தெரியாது சார். படம் ஒரு நல்ல கிராண்டியராக வரும். ஸ்ரீதேவி எல்லா இடமும் நல்ல வரவேற்பு இருக்குது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்திய அளவில் வரவேற்பு 2வது இடத்துல இருக்குது சார். ஷாருக்கான் படம் பண்ணு வந்து அதுவும் புலியும் தான் சார் இந்திய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் மூவியில் இருக்குது. அதுக்கு உருவாக்கியிருக்கோம்ல சார். இவ்வளவுக்கும் அந்த டைரக்டர் வந்து ப்ரீவியஸ் பிக்சர் 2 படமும் அட்டர் ஃப்ளாப் படம் கொடுத்த டைரக்டர் சிம்புதேவன். அந்த டைரக்டரை வச்சு நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விஜய் பெரிய ஹீரோ தான். ஆனால் அந்த டைரக்டர் வச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் இதுக்கு கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு பெரிய மூலம் இருக்கு இல்லையா? அதுக்கு நான் ஸ்ரீதேவி அவங்களையும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழுக்கு கொண்டு வர அந்த இதை உருவாக்குறது ஃபஸ்ட்டு பேன் இண்டியா படமே நம்ம இப்போ புலி தான் சார் தமிழில். இப்போ இந்த அளவுக்கு ஒருத்தனும் மூளையாக வேலை பார்த்துருக்கவனும் இப்படி சதி திட்டங்களால் இன்கம் டேக்ஸ் ரைடு வருது, படம் தோல்வியாகுது. எங்கே சார் போவோம் நினச்சி பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்களும் தள்ளி விட்டு மிதித்து ஒரு மிதிக்கிட்டா நீ ஆளாளுக்கு சொல்லி விட்டு மிதிச்சிங்களா? நானால தப்பிச்சு வந்தேன் சார். அதையும் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள் சார். சாதாரண ஒருத்தனை அப்படி பண்ணால் அவன் என்ன செய்வான்? நிலகுலிஞ்சு போயிடுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஏன் சார் இது சொல்கிறீங்க அப்படி இப்படி இல்லை, அதெல்லாம் கிடையாது சார். இப்போவும் நான் அவரை நேசிக்கிறேன், அவரை இது பண்ணுறேன். எனக்கு ஒரு மன்னிப்பு தரக்கூடாதா? ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்குறேன்ல. இல்லை சார், அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட மீட் பண்ணியோ ஃபோன் பேசி எது சார்? அது அந்த இடத்துக்கு நானும் போகல. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. நீங்கள் அப்படிப்பட்ட ஆள்னா அங்கே போய் மன்னிச்சுக்கிடுங்க செய்யிடுங்க காலில் கையில் விழுந்து பராண்டிட்டு தெரிகிற ஆளும் கிடையாது நம்ம. இருந்தாலும் நம்ம ஒரு முறை நம்ம போகும்போது அதை தடுக்குக்கு தான் திரும்பவும் பார்க்குறாங்க. ஒரு இன்விடேஷன் கொடுக்க போனால் கூட அதை தடுக்குக்கு என்ன வழி உண்டோ சூழ்ச்சிகளை தான் சூழ்ச்சிக்கிறேன். நம்ம போனது ஒன்றுனா அவர் வேற ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவர் கோவப்படுத்தலாம் இல்லையா? அவர் அப்படிப்பட்ட ஆள் தான். அவரை ட்ரிகர் பண்ணிடலாம். அதெல்லாம் ஈஸி சார். அவங்க அப்பாவே சந்திக்க விடாமல் அவங்க அப்பாவுக்கு மேலே கேஸ் போட வச்சுக்கினா என்ன உலகம் பாருங்கள், நினச்சி பாருங்கள். அப்பாவுக்கு அதுக்குன்னு எந்த காரணம்னு சொல்லணும் சார். அதை வந்து எப்படி வேணாலும் நம்ம எந்த வகையிலையும் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது சார். தகப்பன் வந்து உனக்கு நல்லது தான் சார் பண்ணுவார். அந்த பேசிக்கு இது வந்துடணும். உங்களுக்காக தான் எல்லாமே அவர் பண்ணார் செய்தார். நீங்கள் எந்த காரணத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டோ யார் எப்படின்னாலும் எனக்கு அதிலெல்லாம் தான் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் வேதனைகள்லாம் உள்ளே வந்தது. இப்போ கூட நமக்கு அவருக்கு எதிராட்டு நான் போனதில்ல. நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்குறதுனால ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மையை சொல்கிறேன். நான் எந்த இதுவும் பண்ணல சார். மனசரிஞ்சு ஒரு 0% கூட ஒரு தவறுகளும் பண்ணல சார். நான் தவறு பண்ணால் என்னால் இப்படி நிம்மதியாக இருந்து பேச முடியாது சார். இல்லை சார், நீங்கள் தவறே பண்ணலை, இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கேன். ஆனால் சந்திக்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். இது நீங்கள் பல பொதுவெளியிலையும் பேசியிருக்கீங்க, மீடியாக்கள்லையும் பேசியிருக்கீங்க. இது அவருக்கு போய் சேர்ந்துருக்காதுன்னு நினைக்கிறீங்களா விஜய் அவங்களுக்கு? அதுதான் சார் விதின்னு சொல்கிறேன். இந்த விதி செய்த சதின்னு சொல்லுவாங்க, இல்லை கடவுள் செய்த சூழ்ச்சிப்பாங்க. நமக்கு நல்லதுன்னு தெரியுதெல்லாம் கெட்டதுங்கிறது நமக்கு தெரியாது சார். அந்த சூழல் வந்து அப்படி ஆகிடும் சார். எவன் வந்து சேருவான், பிம்பு வந்து சேர்ந்துருவான், புரோக்கர் வந்து சேர்ந்துருவான், திடீர்னு பார்த்தா சூதாட்டக்காரன் சேர்ந்துருவான், சதி பண்ணுறோம், எல்லாம் செய்கிறது உங்களுக்கு தெரியாது, வெளியே உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியும். இல்லை சார், ஒரு வாட்டி நீங்கள் படையப்பா டைமில் நினைக்கிறேன் ரஜினி சார் கேட்டப்போ கூட நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க. அதாவது நீங்கள் ராஜா தான் சார், சினிமான்றது சொர்க்கம், அதில் நீங்கள் எப்போவுமே ராஜா. ஆமாம். ஆனால் அரசியலில் போனீங்கன்னா அதுலேயும் நீங்கள் தான் ராஜா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது நரகம் சார். இதில் வந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க, அரசியலுக்கு போனால் நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்களா இல்லை நரகத்தில் இருக்கீங்களா முடிவு பண்ணிக்கோங்கன்னு நீங்கள் வந்து ரஜினி சாருக்கே ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அப்போ அவர் அரசியலுக்கு வரலாமா வரண்டாமான்னு இருக்கும்போது நம்ம அந்த என்னுடைய பாயிண்ட்டை அதை சொன்னேன். அவரும் அதை கேட்டுட்டு குமார் சார் கிட்ட சொல்லியிருப்பாரு, இது வந்து நல்லா இருக்கு, அவர் சொன்னது ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ சப்போஸ் நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் கூட இருந்திருந்தா அவருக்கும் இதே அட்வைஸ் சொல்லியிருப்பீங்களா நீங்கள்? சார் இப்போ வந்து அவர் அதை தாண்டி போயிட்டார் சார். இப்போ நான் அட்வைஸ் பண்ணுற அளவில் கேட்குற அளவுலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்கிறோம் இல்லையா, நல்லா அவங்க அப்பா சொல்கிறதே கேட்கக்கூடிய அளவில் இல்லைங்கும்போது நம்ம சொல்கிறத எப்படி கேட்பார் நினச்சி பாருங்கள். என்னன்னா எனக்கு இந்த ஆது அர்ஜுனா மாதிரி உள்ளவங்களுக்கு வரும்போது எனக்கு ஒரு நல்ல கதை ஞாபகம் வருது. அதாவது சார் ஒரு தவளை சந்தோஷமாக ஒரு இடத்துல நல்லா அழகாக இருக்குது, குளத்துல ஆனந்தமாக இருக்குது. அந்த தவளை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தேளு தவறி உள்ளே விழுந்துருச்சு, அந்த குளத்தில் விழுந்துருச்சு. அது உயிரை காப்பாற்றக்காக தவளைகிட்ட போய் கேட்குது, தயவுசெய்து உனக்கு நீந்த தெரியும், எனக்கு நீந்த தெரியாது, நீ தயவுசெய்து நான் முதுகில் இருக்கிறேன், நீ நீந்தி என்னை கரையில் கொண்டு விட்டுரு அப்படின்னு. ஐயோ முடியாது, நீ கொட்டிடுவா கொன்றுவா, என்ன நீ கடிச்சிட்டா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்குது. இல்லை என்னப்பா முட்டாள்தனமாக பேசுகிற, ஒன்றை கடிச்சிட்டோம்னா நீ செத்து போயிடுவா, அப்புறம் நானும் கரை சேர முடியாது, நானும் செத்து போயிடுவேன், நீயும் செத்து போயிடுவா, அந்த இது கூட எனக்கு தெரியாதா?
உன்னை கடிச்சிட்டா நீ செத்து போயிடுவா, நானும் என் உயிரும் போயிடும் இல்லை, அது எப்படி அந்த தப்பை நான் செய்வேன்? இது உனக்கு புரியாதா? தயவு செய்து என்னை எப்படியாவது காப்பாற்றிடு, வெளியே கொண்டு விட்டுரு, உன்னை கடிக்கவே மாட்டேன் அப்படி இருக்குது. சரி, இவ்வளோ நல்லா ஒரு ஒரு உயிரை காப்பாற்றுறக்கு ஒரு நல்ல இடத்துல அந்த தவளை திரும்ப அதை தோளில் தூக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்க போகுது, கரை சேர போகும்போது தேள் கடிச்சிடுச்சு, திரும்ப கடிச்சிடுது. கடித்த உடனே அது சாவ போகிற நேரத்தில், அட படுபாய் போயில நான் உண்டுன்னு சிவனேன்ட்டு நான் போக்கில் சந்தோஷமாக இருந்தேன், நீ கடிப்பான்னு தெரிஞ்சு சொன்னப்புறம் என்னை ஏமாற்றி இப்படி தூக்கிட்டு வந்து கடித்து என்னை கொன்னுட்டே அப்படிங்குது. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி தான் பார்த்தேன் கடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. கடிக்கிற குணம் என் குணம், அதை என்னால் மாற்ற முடியல அப்படின்னு தேள் சொல்லு. ரெண்டுமே சாகுது. இதே கதி தான் வரும். கெட்டவன் கூட சேர்ந்தா, கெட்டவன் சவகாசம் சேர்ந்தா இப்போ நல்ல மாதிரி தெரியும், நல்ல சுகமாக தெரியும், நிறைய நல்லது நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கண்டிப்பாக கடி வாங்கி தான் ஆகணும், தேள்கிட்ட கடி வாங்கின மாதிரி. இந்த கதையை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே, விஜய் முதல் எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். இதில் யார் தேளுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியதான், நான் தான் சொல்லியாச்சே. ஏன் யார் கடிப்பாங்களோ அவங்க தான் தேள். உலக வாழ்வியலுக்கு பொருத்தமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஓகே. யார் வேணாலும் நல்லா ஜெகஜோதி அப்படி இப்படி வருவாங்க சார், குடல் ஒட்டுவான். அவன் என்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு நல்லா தான் இருக்கும் பார்க்க, உனக்கு நல்ல சுகத்தை தரும். விபச்சாரிகள்கிட்ட போகும்போது முதல்ல ஆரம்பத்தில் பளபளன்னு இருக்கும் சார், அது சுகத்தை தான் தரும். போக போக தான் அது எவ்வளோ பெரிய ஆபத்தை தரும், எய்ட்ஸ் தரும், உன் வாழ்க்கையை கெடுக்கும், குடும்பத்தை சிதைக்கும், எல்லாமே அதுதான். அதே மாதிரி தான் இது. அதுக்காக தான் தேள் கதையே சொன்னேன். ரீசெண்டாக கூட விஜய் அவர்கள் கூட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் நெல்சன் எடுத்துக்கலாம். நெல்சன் பீஸ்ட் படம், இப்போ புலி படம் எந்த அளவுக்கு ஓடலைன்னு நமக்கு தெரியும், ஒரு ஃப்ளாப் படம் தெரியும், அதே அளவுக்கு தான் பீஸ்ட்டும் வச்சுக்கலாம். பீஸ்ட் படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் நெல்சன் அவர்கள் விஜய் அவர்களை போய் பார்க்குறாரு. விஜய் சொல்கிறாரு, ஆனால் படம் தப்பாயிடுச்சு இந்த மாதிரி ஏதோ நெல்சன் சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு, அப்போ உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு படம் தானா அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டு விஜய் போனதா நெல்சன் சொல்லியிருக்காரு. ஒரு படம் ஃப்ளாப் ஆனது தான் உனக்கும் எனக்கும் இருக்க உறவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் பழகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெல்சன் அவர்களும் விஜய் அவர்களும். அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு விஜய். ஆனால் உங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட எஸ்எஸ்சி அவர்களுக்கு அடுத்து விஜய் அவர்களுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்தவர் தான் நீங்கள். ஸோ உங்களை எப்படி ஒரு படத்தோட காரணத்துக்காக அதுதான் சார் தேள் கூட்டம் மறுபடியும் அதே அந்த சதியில் ஒன்றும் நிற்க முடியாது சார். தேள் கதை அதுக்கு தான் சார் சொன்னேன். அதாவது யார் நம்ம கூட எப்படி இருக்காங்க வந்து சேராங்கிறது உண்டு. நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி, நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும், உங்கள் மனசு நல்லா இருக்கணும், உங்கள் புகழ் சரியாக இருக்கணும், அது சரியாக சென்றடையுதா, கூட இருக்கும் சரியாக வேலை பார்க்குறானா, அவருடைய நடவடிக்கை சரியாக இருக்கா, அவர் போகிற காரு சரியாக இருக்கா, கார் டிரைவர் சரி, இப்படி எல்லாத்தையும் கவனிக்கிறவங்க பக்குவப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. அவங்க தான் சார் உங்களுக்கு வேணும். இப்போ இவர் கரெக்டாக இன்றைக்கி 2 நாளைக்கு நான் 1 மாதத்துக்கு என்ன இவரை கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா இவ்வளோ அடிச்சுட்டான், பணத்தை அடிச்சிடலாம், அப்புறம் அதுக்கப்புறம் அவனை சோழியை முடிச்சுட்டு போயிடலான்னு நிறைய பேர் இருப்பான். உதாரணத்துக்கு பலரும் சொல்லலாம். ஆமாம், ஜெயலலிதா எவ்வளோ பெரிய சிஎம்மாக இருந்தாங்க, எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம், பணப்பலம், படைப்பலம் எல்லாம் வச்ச பிறகும் அவங்க எப்படி அவங்க இறந்து போனாங்கங்கிற ஒரு சரித்திரத்தை சொல்ல நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். கூடா நட்பு கேடாய் முடியும், தீயோரை காண்தலும் தீதை, தீயோரை பார்க்குறதே உனக்கு கெடுதலுங்கிறான். அப்போ அப்படிப்பட்டவங்கள வைக்கிறது. இப்போ சோசியல் மீடியாவில் பேசுகிறான், ஜெகதீஷ் பழனிசாமி யாருன்னு சொல்கிறான், கசியானந்த் யாருன்னு சொல்கிறான், அர்ஜுனா யாருன்னு சொல்கிறான், ஆதவ அர்ஜுனா. அப்போ அதுக்கப்புறமா அது அலர்ட் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய இது. இந்த இடத்துக்கு வரக்கு நம்ம என்ன பாடுபட்டிருப்போம். நீங்களே சொல்கிறீங்க, இந்த நான் உழைச்சி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். நீங்களே உழைச்சி கஷ்டப்பட்டு இடத்த விடுறதுக்கு நீங்கள் விரும்பலாமா? அதுக்காக தான் சார் இவ்வளோ தூரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த படம் கூட எடுத்துக்கலாம், அழகிய தமிழ் மகன் கூட எடுத்துக்கலாம். அழகிய தமிழ் மகன் பரதன் பண்ணியிருப்பார். அந்த படம் போக்கரிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம், எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. முதல் முறையாக விஜய் படத்தில் ரஹ்மான் இசை, முதல் முறையாக விஜய் டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறான்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு, அந்த படம் ஓடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து அதே டேரக்டர் கூட பைரவான்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல, மீட் பண்ண கூட இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நெல்சன் அவர்கள் பேசும்போது கூட உனக்கும் எனக்கும் இருக்க ஒரு பந்தம் அந்த ஒரு படம் நீ நினச்சிக்கிட்டியா அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் 27 வருஷமாக என்னை முன்னிறுத்தி எனக்கு வழி காட்டின ஒருத்தரை நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது தெரியல சார். அதான் சோதனை காலம் சில இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையோடையும் அப்படி கம்பேரிசன் பண்ண முடியாது. அவங்களுக்கு நடந்திருக்கலாம், நமக்கு நடக்காமல் போனதுக்கு என்ன காரணம்? அதான் சில சதிகாரர்கள், அதாவது மகாபாரதத்திலே அது நடந்திருக்கு சார். ஒரு ஒத்த கிருஷ்ணன் மாய வஞ்சனைகளால் மொத்த கௌரவ படைகளை தூள் ஆக்கிட்டார். எல்லாமே சூழ்ச்சி தான். சூழ்ச்சிக்கு முன்னாலே எதுவுமே நிற்காது சார். தப்பானவங்களை நம்பிட்டோம், அங்கே சூழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் நீ எவ்வளவு பெரிய கர்ணம் போட்டு எவ்வளோ பெரிய தில்லாலங்க என்ன எல்லாம் எது பண்ணாலும் அங்கே நிற்காது சார். அது உங்களுக்கு உண்மையானவங்க தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, உழைப்பாளிகள் கண்ணுக்கு தெரியாது,
ஏன்னா அவன் ஒரு 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 ஜோடனை பண்ணுறவன் கரெக்டாக வந்து லாக் ஆகிடுவாங்க சார். அதில் தான் பலருமே மாட்டிக்கிட்டுறாங்க. சார், விஜய் அவர்களுடைய பயணம் இருக்கு இல்லையா சார், சினிமா பயணமும் எடுத்துக்கலாம், இல்லை அரசியல் பயணமும் எடுத்துக்கலாம். நீங்கள் இருந்த 27 வருஷம் இருக்கு இல்லையா, அதோட வளர்ச்சியையும் நீங்கள் இல்லாத இந்த ஒரு 10 வருஷம் இருக்கு இல்லையா, இது வளர்ச்சியாக பார்க்குறீங்களா, வீழ்ச்சியாக பார்க்குறீங்களா? இல்லை, இப்பவும் வளர்ச்சி தான். அவருக்கு சம்பளம்லாம் கூடியிருக்கு, வளர்ச்சி அவருக்கு பேரில். அது என்ன சார் வளர்ச்சி வந்து இப்போ ஒரு சின்ன சாதாரண ஒரு வீக்கம் இருக்கிறதுக்கும் அது வலியாகி இவ்வளோ பெரிய வீக்கமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பண வீக்கம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதாவது ஆரோக்கியமாக வளரணும். ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளரணும். சும்மா கறியை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அது நல்லா புதன்னு இருக்கணும் இப்படியே குண்டாகணும்னு நினச்சி வளர்க்குறதுக்கும், அதை நல்லா ஓட விட்டு நல்ல வேலை வாங்க வச்சு ஆரோக்கியமாக நல்ல சூரிய ஒளியில் காற்றில் நடக்க வச்சு அப்படி வளர்றதுக்கும், வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்ல இன்ஜெக்ஷனை போட்டு நல்ல குழுன்னு இருக்கிற கொழுப்பு வாங்கி அவ்வளோ பொருட்களையும் கொடுத்தா இந்த 2 குழந்தைகள் எது நல்லா இருக்கும்? ஆரோக்கியமாக ஓடுற குழந்தை, தெருவில் அலைஞ்சி திரிஞ்சு ஓடுற குழந்தை, அங்கே வேலை பார்த்துட்டு வர குழந்தை, அதான் நல்லா. இங்கே நீங்கள் கறி குழம்பு அது இதையும் கொடுத்து இப்போ பருமனே பருத்துட்டு இருக்க குழந்தை என்றைக்கும் இது ஆகாது. திரும்பவும் சொல்கிற, விஜய் வந்து வெளியே வந்து வேலை பார்க்கணும், பப்ளிக்கு உதவி பண்ணணும், மக்களோட மக்களாக வரணும், எல்லார்கிட்டையும் பேசணும், யார் நல்லவன் கெட்டவனி அதை வந்து பார்க்கணும். ஏன்னா நீ உங்கள் தலைமை பொறுப்புக்கு வரப்போறீங்க, அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆளை உங்கள் கூட வச்சுக்கிடணும். உங்களை இப்போ கண்டுபிடிக்க முடியாது யார் நல்லவன் கெட்டவங்க. நீங்கள் வெளியே உள்ளவங்களாம் சொல்கிறான், உங்களுக்கு இது ஏன் தெரியாமல் இருக்குது? சார், இப்போது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பிடி செல்வகுமார் அவர்கள் விஜய் அவர்கள் கூட சேரணும், விஜய் அவர்களுக்கு அவர் எப்படி சினிமா பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பில்லராக இருந்தாரோ அதே மாதிரி அரசியல் பயணத்தில் கண்டிப்பாக பிடி செல்வகுமார் அவர் கூட இருந்தார்னா அவருக்கான ஒரு இலக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இது விஜய் அவர்கள் காதுக்கு போயோ இல்லை அவர் கூப்பிட்டாலோ இல்லை நீங்கள் போய் மறுபடியும் அவர் கூட பயணம் பண்ண தயாராக? நிச்சயமாக எனக்கு ஈகோவே இல்லைன்னு சொல்லியாச்சுல சார், என்ன மன்னிக்க கூட செய்யுங்கன்னு சொல்லியாச்சுல சார். சார் அவர் நாங்கள் வளர்த்த குழந்தை சார், நாங்கள் வளர்த்த ஒரு பெரிய ஒரு மாமரம் சார். அந்த மாமரம் யாருக்கிட்டையும் கல்லடி பற்றக்கூடாது, கண்டவங்களாம் நாய் நெறி குரங்கு இதெல்லாம் வந்து அதை தின்னு அந்த மரத்தை நாசமாக்கிடக்கூடாது. அது நல்லா இருக்கணுங்கிற, அது நல்ல மரமாக இருந்து பலருக்கும் அது ஒரு காற்றோட்டமாக ஒரு நல்ல ஒரு நிழல் கொடுத்து பலரும் அதில் இளைப்பாறணும், பலரும் வாழணும், அந்த மரமும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அதனால் அவரு கூப்பிட்டாலோ இல்லை யார் கூப்பிட்டாலோ, அவர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக எங்கே வேணாலும் போகும் சார், எப்போ வேணாலும் போகும் சார். ஏன் போகக்கூடாது? நான் இருந்த இடம் தானே சார். இப்போ கூட நானும் அவரும் எதிரி கிடையாது, ஏதாவது எதிரி நீட்டு எங்கேயாவது சொல்லியிருக்கேன். அவர் கூட இருக்கவங்க நல்ல அவங்க பக்குவப்படணும், நல்ல வலுவானவர்கள், அவர் நல்ல வழி நடத்தணும் தான் சொல்கிறோமே தவிர, ஏன்னா நான் நேரடியாக சொல்ல முடியும் இப்படி தான். இது மூலமாக எப்படியாவது அவருக்கு பார்க்கும்போது அவரை பற்றி அவர் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறது. அவர்னா இதெல்லாம் மோசமானவர், தப்பானவர், அவர் பப்ளிக் பணத்தை அப்படி எதாவது நான் சொல்கிறேன்னா, நல்ல திறமையாக நல்லா வளர்ந்துட்டார். அவருக்கு அந்த வளர்ச்சி பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை இது எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கணும் சார், உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம். சார், இந்த பிஆர்ஓ தொழில் இருக்கு இல்லையா சார், அது ஏன் ஸ்டாப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு ஹரிஷ் கல்யாண் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு தெரியும், அவரை கொண்டு வந்ததே நீங்கள் தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் கூடயும் பின்னாடி நின்று இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிஆர்ஓ பண்ணணுங்கிறதுக்கு இல்லை தம்பி, அது பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை தான். நீங்கள் சொல்கிற ஹரிஷ் கல்யாண் மட்டும் இல்லை, விஜய் சேதுபதிக்கு முதல் படம் நம்ம தான் பண்ணி வெளியே கொண்டு வந்தோம். அந்த தென்மேற்கு பருவ கட்டு நம்ம இல்லைன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சீனு ராமசாமி இதே ரூமில் தான் இருந்து என்னை தேடி வந்து பைக்கில் வருவாங்க. அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன். அண்ணன் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு அப்போ சொல்லுவாங்க. இதுக்காக நான் தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து விஜய் ஆண்டனிக்கு அவர் மியூசிக் டைரக்டராக வாய்ப்பு தேடி போகும்போது எஸ்ஏசிசி கிட்ட கூட்டிகிட்டு வந்து அவருக்கு சுக்கரன்கிற படத்தை வாங்கி கொடுத்து அவர் கூட ஆரம்ப காலத்தில் நான் தான் ட்ராவல் பண்ணேன். அதுக்கு பிறகு நம்ம போய் நிற்கிறது கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா விஷாலுடைய முக்கியமான படங்கள் கூட நம்ம தான் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தாமிரபரணி நான் தான் லைன் ப்ரொடியூசர். நான் பண்ண படங்கள்லாம் அவருக்கு ஹிட்டு. சண்டைக்கோழி வாங்கி பண்ணியிருக்கேன், திமிரு நான் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இரும்புத்திரை அது நம்ம தான் வாங்கி ரிலீஸ் பண்ணோம். அப்போ அவருக்கு ஒரு நமக்கு அதாவது போராட்டமெல்லாம் வெற்றிப்பாங்க. இப்போ KS ரவிக்குமாருக்கு பண்ணால் நாட்டாமை பார்த்திங்கன்னா, அவர் கூட அந்த ஒர்க் பண்ண படங்கள்லாம் படையப்பா, தெனாலி, எல்லா படங்களுமே பஞ்சதந்திரம் எந்த இது தொட்டாலும் வெற்றின்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி தான் ஒரு சில, அதேமாதிரி சௌத்ரி சார் இருக்குது, அதே மாதிரி AVM பாலசுப்ரமணியம் சார் இருக்குது, அதே மாதிரி விஜயவாகினி ப்ரொடக்ஷனுக்கு, எந்த இடம் பார்த்தேன் அப்பச்சனுக்கு, எங்கே போனாலும் ஒரு பெரிய பெரிய ஆட்களுடைய நிர்வாகம் அந்த இது எல்லாத்துலேயுமே போய் யாருக்குமே தவறு பண்ணாமல் அந்த அளவுக்கு நான் இப்போ கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கேன் சார். யாரும் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது, யாருக்கும் நம்ம ஒரு ஏமாற்றிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. எங்களை ரொம்ப தெளிவாக இருந்திருக்கேன் சார். என்னை பிடிக்காதவனும் பொறாமப்படுறவங்க கூட என்ன சொல்லக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன்.
அப்படி பொறாம பிடிச்சேன் திருட்டுத்தனமாக எவனா சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. என்னை வச்சு படம் பண்ணவங்க யாருமே என்ன இதுவரை ஒரு வார்த்தை சொல்லி தள்ளி நின்று சொல்ல முடியாது. இன்றைக்கி வர சந்திரசேகர் நேற்று வரை நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன். அவரும் நானும் மனதோட்டு பேசுவோம், பகிர்ந்துக்கிறோம். அந்த அளவுக்கு தான் சார். 27 வருஷத்துக்கு பிறகும் திரும்பவும் ஒரு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கி 35 ஆண்டுகள் அவனை பிறகும் அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் நிறைய இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க. விஜய் என்னை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டவர் தான். அதான் சொல்ல முடியாது, சில கால சூழலில் சில புதிய இது வரவங்க அந்த இதெல்லாம் குப்பைகள்லாம் சீக்கிரத்தில் வெளியே போயிடும். அதாவது கெட்ட குப்பைகள், கெட்ட சக்திகள்லாம் வெளியே போயிடும். நல்ல சக்திகள்லாம் திரும்ப, அதான் சொல்ல அசுத்த ஆவிகள் அது போகில் அது வெளியே போயிடும். நல்ல ஆட்கள் வரட்டும். நான் தான் போகணுன்னு இல்லை, இன்னும் நல்லவங்க வந்து இது பண்ணால் அப்பவும் நம்ம வந்து சந்தோஷம் தான் படுவோம். மொத்தத்தில் விஜய் நல்லா இருக்க ரசிப்பேன் சார். ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே எது நடக்கும்போது நம்ம அவர் கூடல இருந்ததுனால, நான் இப்போ அவர் கூடல இல்லைன்னா இதை பற்றி நான் பேச மாட்டேன். இன்னொரு நடிகனை பற்றி நான் பேசுகிறதுக்கு நீங்கள் கேள்வியும் கேட்க மாட்டீங்க. அவர் கூட இருந்ததுனால தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். அதனால் அவர் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோக்குள்ளேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். அவர் கூப்பிட்டா கண்டிப்பாக போவோம் சார். இல்லை கூப்பிடலாட்டும் வேறு ஆட்கள் மூலமாக நீங்கள் வாங்க அவரை சந்தித்து எல்லாம் பண்ணுவோனாலும் நான் போவேன். எனக்கு என்ன ஈகோ வேண்டிய கிடக்கு சார். ஆனால் அப்பயும் கலப்பை மக்கள் இயக்கம் தொடரும் சார். கலப்பை மக்கள் இயக்கம் நான் தொடங்கின ஒரு சின்ன குழந்தை சார். அது ஒரு குட்டிக்கு ஒரு சின்ன குழந்தை சார். அந்த குழந்தைய இது பண்ண அது போக்கில் அது இருந்துட்டு போகுது. அதாவது என்னால் முடிஞ்சதை நான் என்னுடைய சுய உழைப்பில் நான் அதுக்கு ஒரு உரம் ஒட்டி எதை விட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். ஆனால் அந்த கலப்பையும் உங்கள் கூட தான் கூட்டிகிட்டு வரணும். யார் கூட சேர்றோமோ அந்த கலப்பையும் உங்கள் கூட வந்துடுவாங்க சார். ஒரு டேரக்டராக ப்ரொடியூசராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. திரும்பவும் நான் முதல் கேள்விக்கு தான் வரேன். இப்போது கூட சொன்னீங்க, இப்போது எனக்கு இருக்க ஆசைலாம் ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி. அதிகாரம் கிடைச்சதுக்கப்புறம் அதிகாரத்தோடு நின்றுவீங்களா இல்லை அதுக்கடுத்தும் இருக்கா சார்? இல்லை, ஒரு அதிகாரம் கிடைச்சா தம்பி வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்னோம்ல, காமராஜர்கிட்ட அதிகாரம் இருந்ததுனால தான் அவரால் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ பண்ணார்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? மிரட்டி மலர்கிட்ட பணத்தை பிடுங்கி மக்களுக்கு செய்தார். ஆனால் மக்களுக்கு செய்தாருங்கிறது தான் இருக்குது. அவர் மிரட்டி வாங்கினாருங்கிறது யாரும் இதுவரை சொன்னது கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேன். எதை பண்ணியாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதிகாரம் வேணும் தம்பி. அதிகாரத்துக்கு முன்னால் எதுவும் நிற்காது. அந்த அதிகாரம் வந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்தப்படணும். அதிகாரம் வந்து வாங்கி அவன் மட்டும் கொள்ளையடிச்சிட்டு ஊர் அடித்து ஒலையில் போட்டுட்டு பிறரை மிரட்டி பிறரை அழித்து அப்படி அந்த அதிகாரம் பயன்படுத்துகிறவங்க அவங்க கையில் போகக்கூடாது. கண்டிப்பாக எனக்கு இந்த பிறந்ததுக்கு நான் சொன்னோம் இல்லையா, ஏதாவது ஒன்று செய்துட்டு போகணும். ஒரு அதிகாரம் இருந்தால் இன்னும் நிறைய பண்ணலாமே இந்த மக்களுக்கு. நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போகலாமே. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா அதை நம்ம இந்த சவாலாக எடுத்துகிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ. ஒரு கன்னியாகுமரி தொகுதி கிடச்சுன்னா இந்தியாவிலேயே முதன்மை தொகுதி அதை ஆக்கி காட்டிட்டு போகணும். ஒரு சவாலாக எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், ஒரு அதிகாரம் தந்தால் தானே சார் பண்ண முடியும். சரி, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த அதிகாரம் இல்லாமலே நீங்கள் கன்னியாகுமரியில் எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்றது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த அதிகாரம் உங்கள் கைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அதிகாரத்துக்கு அப்புறம் பிடி செல்வகுமார் அப்படின்னாலே விஜய் பிஆர்ஓ, விஜய் மேனேஜர் அப்படின்னு ஞாபகம் வருது இல்லையா? அது மறையணும்னு ஆசை இல்லை, அதை தாண்டி பிடி செல்வகுமார்னா யார் அப்படின்னு தனியாக தெரிவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரியும், என்னோட வாழ்க்கை இங்கேருந்து தான் ஆரம்பிச்சு. அதுக்காக சொல்கிறேன் சார். ஸோ நேரத்திற்கு ரொம்ப நன்றி. சரிங்க சார், நன்றி. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்டதுக்கு, என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி.